அண்ணாமலை டாக்டர் எல் முருகன். இன்றைக்கி அண்ணாமலை டோடியில் மொத்தமாக 4 அப்டேட் பார்க்குறோம். முதல்ல வந்து மோடிஜி வந்து திருச்சி வந்திருக்கும்போது என்னென்ன முக்கியமான அம்சங்கள் பேசினாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. அது வந்து முதல் அப்டேட்டு. அதில் நம்ம ஆசைப்படுற மாதிரி மோடிஜி அண்ணாமலை நான் பேர் சொல்லும்போது என்ன ஒரு ஆரவாரம் இருந்தது அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். பொதுவாக அந்த வீடியோவை நான் முதலே ப்ளே பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் உள்ள என்னெல்லாம் சொல்கிறாங்கிறது முதல்ல. இது ரெண்டாவது, நேற்று 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பரிட்சை, அதுக்கு அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கோங்க. அது ரெண்டாவது. மூணாவது, தூத்துக்குடி கிட்ட ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, ஒரு 17 வயசு பொண்ணை வந்து அசால்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு பதிவு போட்டு அதை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து அடுத்த பதிவு. அப்புறமா அண்ணாமலை அவர்கள் அதுக்கு முந்தின நாள் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த கேஸ் பிரச்சனையை பற்றி டீட்டெயிலாக விளக்கியிருந்தாங்க. அதில் உள்ள ஒரு சில ஹைலைட் சொல்ல போகிறேன். அதான் வந்து இன்றைக்கி அண்ணாமலை வீட்டில் இருக்க போது. நான் உங்கள் மணியின் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல மோடிஜி திருச்சி வந்திருக்கும் போது என்னென்ன முக்கியமான அம்சங்கள் அவர் அட்ரஸ் பண்ணாருங்கிறது அண்ணாமலை அவர்கள் சொன்னதை நான் வாசிச்சிடுறேன். இன்றைய தினம் திருச்சிக்கு வருகை தந்த மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெட்ரோலியம், சாலைகள், ரயில்வே உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த 5650 கோடி மதிப்பிலான பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பல திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் தமிழகத்தை அண்டிய மாநிலங்களோடு இணைக்கும் வகையில் 5 புதிய ரயில் சேவைகளையும் துவக்கி வைத்தார். தமிழகத்தின் வளர்ச்சியை, தமிழக மக்கள் நலனையும் மேம்படுத்தும் திட்டங்களை வழங்கிய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நேத்தான் நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி ரேஷன் கடையில் வந்து அவ்வளோ பங்கீடு இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. இப்போது இவங்க பண்ணுறாங்க எவ்வளோ, இப்போ 5650 கோடி ரூபா தமிழகத்துக்கு உண்டான நலத்திட்டங்கள்னு சொல்லி வருது. இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் போய் சேர மாட்டேங்குதுங்கிற ஆதங்கம் தான். ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இங்கேருந்து வரியெல்லாம் சுரண்டிட்டு போகிற மாதிரியும், ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு பண்ணுறது மாதிரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணாத மாதிரியும் ஒரு கட்டமைப்பு எவ்வளோ சுலபமாக எவ்வளோ பெரிய பொய்யை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அடுத்ததாக, ஒட்டுமொத்த தமிழகமும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற முடிவு செய்துவிட்டது. மக்களுக்கு, அனைத்து குடும்பங்களுக்காகவும் பணியாற்றக்கூடிய அரசு தேவை. ஒரே குடும்பத்திற்கு வேலை செய்யும் அரசு தேவையில்லை. அதோடு அவர்களுக்கு தெரியும், என்டிஏ கூட்டணியால் மட்டுமே தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று. இது வந்து மோடிஜி பேசின ஸ்பீச்சில் உள்ள ஒரு சில ஹைலைட்ஸு. இன்று தமிழகத்தில் பெண்களின் நிலை என்ன? திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் சாதாரணமாகிவிட்டன. சமீபத்தில் ஒரு சிறுமியை கூட விட்டு வைக்காத ஒரு திமுக உறுப்பினரை பற்றிய கொடூரமான செய்தியை நாம் அனைவரும் பார்த்தோம். இன்று பெண்களை பலவந்தப்படுத்திவிட்டு குற்றவாளிகள் பயமின்றி அலைகிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், தமிழக பெண்கள் பயமின்றி வாழ்வதை என்டிஏ அரசு உறுதி செய்யும். நாம் சிறப்பான சட்டம் ஒழுங்கை உறுதி செய்வோம். மக்கள் அல்ல, குற்றவாளிகள் தான் இனி பயத்தில் வாழ வேண்டும். திருச்சியில் மாண்புமிகு பாரத பிரதமர் நன்றி அவர்கள். எனக்கு இதில் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னால், இவர் திரும்ப என்டிஏ அரசு தான் சொல்கிறாரு. எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசுனும் அந்த மாதிரியே பேசல. என்டிஏ அரசுன்னு சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து கூட்டணி ஆட்சி தான் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டணி ஆட்சி தான் இவங்க திரும்ப வந்து இது கோஆலிஷனாக தான் நாங்கள் அரசியல் சந்திக்கிறோன்றாங்க. அப்படி இல்லாமல் பிஜேபியிலேருந்து மந்திரி சபையில் பங்கு பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் அப்போ தான் வந்து கொஞ்சமாச்சும் ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அப்போ தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். திரும்ப இவங்க பழையபடி 20 சீட் 25 சீட் எடுத்து அதில் ஒரு 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ எடுத்து வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா திரும்ப இதே தான் நடந்துகிட்ருக்கும். ஸோ மோடிஜி திரும்ப என்டிஏ அரசுன்னு சொல்லும்போது ஓகே, அப்போ வந்து பேக்கில் அவங்க அப்படி தான் பேசியிருப்பாங்க போல் அப்படிங்கிறது நம்பிக்கை வருது. கொஞ்சம் பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அப்புறம் அந்த தூத்துக்குடி சம்பவம், அதோட ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் அண்ணாமலை நான் போட்டிருக்காரு. ஆனால் அது ரொம்ப இதாக இருக்குது. நான் அதை ஷேர் பண்ணல, ஏன்னா அதை பார்க்க வேண்டாம். நம்ம தேவையில்லாத மனசு ரொம்ப சங்கடமாகுது. நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம், அவ்வளோதான். நான் அந்த கண்ணன் அறிக்கை மட்டும் வாசிச்சிடுறேன். நியர் விளாத்திக்குளம் இன் Tuticorin district, a 17-year-old studying in class 12 was sexually assaulted and brutally murdered. It gives us immense pain to see news of such nature on a daily basis and the brutality that our girls, children and sisters have to go through under this corrupt and incompetent DMK government. Expressing my deepest condolences to the family of the girl who lost her life to the brutality and urging the TN police to nab the culprits at the earliest. Tamil Nadu has transformed into a lawless state in the last 5 years. People of Tamil Nadu have to go through this ordeal for a few more days. எனக்கு நல்லா அவருக்கு அண்ணாமலை நான் வந்து முன்னாடி சொல்லியிருக்காரு. அவர் கர்நாடகாவில் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு ரேப் கேஸு, அந்த பொண்ணு இறந்து போனப்போ தான் வந்து அவருக்கு அது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருந்தது. அந்த பெண் குழந்தையோட அம்மா கேட்டாங்க, எனக்கு வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறதெல்லாம் வேறு, அப்படி தண்டனை கொடுக்குறதுனால என் பொண்ணு திரும்ப கிடச்சிருமான்னு கேட்டாங்க அப்படிங்கிறாங்க இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் ஜஸ்டிஸே கொடுக்க முடியாது. நீங்கள் இப்போ சொல்கிறாரு குற்றவாளிலாம் கைது பண்ணணும். குற்றவாளி கைது பண்ணுறது மூலமாக ஃப்யூச்சரில் நடக்காமல் தடுக்கலாம். ஃப்யூச்சரில் பெண்களுக்கு பாதுகாப்பு, மற்ற பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யலாமே ஒழிய அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதி திரும்ப ரிட்டர்னே பண்ண முடியாது. அந்த ஃபேமிலி வந்து வாழ்க்கை ஃபுல்லாக அது அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படிங்கும்போது இது மன்னிக்க முடியாத குற்றம் தான்.
ஸோ லா அண்ட் ஆர்டர் மட்டும் மனசில் வச்சு மக்கள் ஓட்டு போடணும். அட்லீஸ்ட் நான் அந்த ப்ரெஸ் மீட்டில் உள்ளது மட்டும் சொல்லிடுறேன். சொன்னவளை என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்னு இருக்குது, குட்டியாக இருக்குது, ஒரு 33 கிலோமீட்டர் தான் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸு. அது வந்து ஈரான், இந்த சவுதி அரேபியா, இந்த குவைத், இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ், அது மூலமாக தான் வந்து எல்லா ஷிப்ஸும் வந்து ட்ராவல் பண்ணுறது. இந்த எனர்ஜி, இந்த எல்பிஜியாக இருக்கட்டும், இல்லாட்டி பெட்ரோல், ஃபியூல் எல்லாமே இதில் ட்ராவல் பண்ணுற அது மூலமாக தான் இருக்குது. அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த வாரனால். அதனால நம்மளுக்கு வந்து டிலே ஆகிறதுனால விலைவாசலாக ஏறுது. நம்ம இன்னுமே 60% வந்து இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் தடையாக இருக்குது. பட் கூடிய விரைவில் அது சரியாயிடும். நம்மளுமே என்ன பண்ணியிருக்கோம், 2014 அப்புறமா 10 கோடி கேஸ் கனெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் ஆகி 30 கோடிக்கு மேலே கேஸ் கனெக்ஷன் வந்துச்சு. இது ஒன்று. இன்னொன்று, கன்சம்ஷனுமே ஜாஸ்தியாக இருக்குது. அதே நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸாக இருந்தால் கூட நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸுங்கிறது ஒன்று, யூசேஜும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ அதனால் வந்து நம்ம கொள்முதல் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் ஒரு சிக்கல் இருக்குது. இன்னொன்று என்னென்னு சொன்னால், இந்த கமர்ஷியல் சிலிண்டருக்கு வந்து 21 நாள் கேப் இருக்கணும் அடுத்த சிலிண்டர் ஆர்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு டேட் இருந்துச்சு. இப்போ இந்த பிரச்சனை, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் ஆனதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, இன்னொரு 4 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 25 நாள் கேப் இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. அது ஒன்று தானே ஒழிய மற்றபடி வீடுகளுக்கு இருக்கிற கேஸ் கனெக்ஷன்ஸ்லாம் பிரச்சனை இருக்காது. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், டே டு டே பெட்ரோல் டீசலுக்குலாம் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் பயப்படாதீங்க. நம்மக்கிட்ட ரிசர்வ்ஸும் இருக்குது. நம்ம எல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பயப்பட வேண்டாம். அஃப்கோர்ஸ் இது வந்து அசாதாரணமாக சூழ்நிலை, ஆனால் நம்ம வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடுறோம். அதனால் இந்த ரூமர்ஸ்லாம் இடம் கொடுக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் தைரியம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் கூட கூட்டணி ரொம்ப பேசி நடந்துட்டுருக்கே அப்படிங்கிற போது அவர் சொல்கிறாரு, நான் இதை வந்து அறிவிக்கக்கூடாது, நயனா நாகேந்திரன் வந்து தலைவர், அவர் தான் சொல்லணும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், டீயும் காஃபியும் ஒன்றா மிக்ஸ் பண்ண முடியாது, அது வேறு கொள்கை, இது சேராது, அதனால் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். ஸோ அண்ணாமலை என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். அது நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்களாக யூகம் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிறாரு. என்னோட கெஸ்ஸும் அதுதான். விஜய்லாம் வந்து பிஜேபியோட சேர்ந்து இந்த எலெக்ஷன் அட்லீஸ்ட் கண்டிப்பாக சந்திக்க வாய்ப்பே இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். இருந்தாலும் நிறையா அரசியல் விமர்சகர்கள் இல்லாட்டி அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் சொல்கிறாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ணாமலை அதை வந்து ரூல் அவுட் பண்ணிட்டாரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னையுடைய அண்ணாமலை டுடே. நீங்கள் உங்கள் கருத்துக்கள் இருந்தால் பதிவு பண்ணுங்கள். அப்புறமா இன்னொரு அப்டேட் இருந்துச்சு. என்ன அப்டேட் இருந்துச்சுன்னா, அண்ணாமலை அவர்கள் டிஆர் பாலு மேலேயும் ஆர்எஸ் பாரதி அவர்கள் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதை வந்து கேஸ் கோர்ட்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதை பற்றின அப்டேட் நான் தனி வீடியோவாக நான் அதை ஷேர் பண்ணுறேன். அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் வீடியோவோட அப்டேட் மாதிரி அதை நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் அடுத்து நான் வந்து ஈவினிங் லிங்க்டின் ஆர்டிக்கல் அதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை விமோட பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் டீட்டெயில்ஸ் சந்திக்கிறேன். வணக்கம்.